ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய்னா யாருக்குன்னா பிடிக்காமல் இருக்குமா? எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு, பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். வெறும் கடுகு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, ஊறுகாய் டேஸ்ட் மாறிடும். நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இது கூட ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கல் உப்பும் நல்லா வறுபடட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொரப்பாக. இப்போ அதே பாத்திரத்தில் திரும்ப அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்பயுமே ஊறுகாய்க்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தாங்க டேஸ்ட்டு, சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ துருவின மாங்காவை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிப்பு மாங்காங்க இது. தோலை சீவிட்டு நல்லா துருவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். இது நம்ம வதக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்ந்து வரும். அது பார்த்திங்கன்னா அல்வா பதத்துக்கு வரும். இந்த சைஸ் மாங்காய் தாங்க நான் எடுத்திருக்கேன். தோலை எடுத்துகிட்டு சீவிட்டேன். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வருது. நல்லா வதங்கணுங்க. இது வதங்கிடுச்சா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வருங்க. அதை வச்சு நம்ம வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், முன்னாடி அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாகுது பாருங்கள். அல்வா மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போவே சாப்பிட்ணும் போல் தோணுது. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மேலே. நல்லா மாங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது கார மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஊறுகாய் ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. கைவிடாமல் கலரிகிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். ரசத்துக்கெல்லாம் இந்த ஊறுகாவை அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. சின்ன தாளிப்பு இருக்குது. ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த தாளிப்பை அந்த ஊறுகாயில் கொட்டிடலாம். இந்த மாங்காவோட இந்த உளுத்தம்பருப்பு கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து கலரி விடுங்க. தேங்க்யூ.